அடுத்த எடிட்டர்ஸ் அவங்க எழுதின ஜேர்னல்ஸ் பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு ஒன் அஜித் சிங். அஜித் சிங் எழுதுனது பாரத் மாதா. அஜித் எங்கே போனாலும் நம்ம ரேசிங்காக நம்மளோட பாரத் மாதா ஃப்ளாகை வந்து பறக்க விடுறாரு. அது சூப்பராக இருக்குது பார்க்கவே. இப்போ அஜித்னாலே பாரத் மாதா தான் ஞாபகம் வரணும். அடுத்து சிராஜுதீன் அகமத், ஒரு பவுலர் தான் ஞாபகம் வருது, முகமது சிராஜ்னு. அவர் ஒரு ஜமீன்தாரா, முகமது சிராஜ் ஒரு ஜமீன்தாரா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பிரம்மோதயா சந்தியா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பிரம்மோதயா சந்தியா. அடுத்து அரவிந்த் கோஷ், இது நல்லாவே தெரியும், வந்தே மாதரம். அப்போ அஜித் வந்து பாரத் மாதா கி ஜெயின்னு சொல்லுவார். சிராஜ் தௌலா வந்து ஒரு ஜமீன்தாரா, பிரம்மோதயா சந்தியா. அடுத்த எடிட்டர்ஸ் அவங்க எழுதின ஜேர்னல்ஸ் பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு ஒன் அஜித் சிங். அஜித் சிங் எழுதுனது பாரத் மாதா. அஜித் எங்கே போனாலும் நம்ம ரேசிங்காக நம்மளோட பாரத் மாதா ஃப்ளாகை வந்து பறக்க விடுறாரு. அது சூப்பராக இருக்குது பார்க்கவே. இப்போ அஜித்னாலே பாரத் மாதா தான் ஞாபகம் வரணும். அடுத்து சிராஜுதீன் அகமத், ஒரு பவுலர் தான் ஞாபகம் வருது, முகமது சிராஜ்னு. அவர் ஒரு ஜமீன்தாரா, முகமது சிராஜ் ஒரு ஜமீன்தாரா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பிரம்மோதயா சந்தியா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பிரம்மோதயா சந்தியா. அடுத்து அரவிந்த் கோஷ், இது நல்லாவே தெரியும், வந்தே மாதரம். அப்போ அஜித் வந்து பாரத் மாதா கி ஜெயின்னு சொல்லுவார். சிராஜ் தௌலா வந்து ஒரு ஜமீன்தாரா, பிரம்மோதயா சந்தியா.